நோபல் பரிசு கிடைச்சிருச்சு. இனிமே ட்ரம்ப்பை பிடிக்கவே முடியாது. இது வரைக்கும் நான் போயிட்டு இருந்தது பூப்பாதை, இப்போ நான் போக போறது சிங்கப்பாதை அப்படின்னு சொல்லியிருக்கார். அடுத்து யார் மேலேயா உனக்கு கோபம் அப்படிங்கிற கேள்வி நமக்கு இருக்குல்ல. அந்த நாட்டினுடைய பேர் தான் நார்வே அப்படின்னு. நார்வே பற்றிய ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் நம்ம கிட்ட இருக்கு, அதை பேசுவோம். பட் இஸ்ரேல் இப்போ ரெடி ஆயிடுச்சு. F-35 அமெரிக்கா கிட்ட இருந்து போயிடுச்சு, போருக்கு ரெடி ஆயிட்டாங்க. ஈரான் ஏற்கனவே தயாரான நிலையில தான் இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஈரான் வெர்சஸ் இஸ்ரேல்னு மாறப்போதா, இல்லை ஈரான் வெர்சஸ் அமெரிக்கான்னு மாறப்போதா, இதுதான் கொஸ்டின். அதற்கான பதில் தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இது கிடப்பட்ட கேப்பில் ஐரோப்பா வேற ட்ரம்ப்பை சண்டைக்கு இழுக்கிறாங்க. அது என்ன காரணத்தினால, என்ன சொல்லியிருக்காங்க யூகேவினுடைய கவர்மெண்ட் அப்படிங்கிறத ஸ்பெஷல் ரிப்போர்ட்டாக பேச போகிறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். சென்னையோட மற்றொரு அடையாளம் M1 மொபைல் ஷோரூம். உலகத்தரம் வாய்ந்த மொபைல்களை உள்ளூர் சந்தையில் கம்மியான ரேட்டுக்கு, அதுவும் ஆஃபரோடு கொடுக்குறாங்க. வாரண்டியோட கேரண்டியும் கன்ஃபார்ம். எல்லா டைப் ஆஃப் மொபைலும் இங்கே வாங்கலாம். ஆன்லைன்லேயும் இருக்குது, ஆஃப்லைன்லேயும் வாங்கிக்கலாம். தொடர்புக்கு 7305258665 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. யாராவது ஆளை பார்த்தா முரட்ட ஆள் மாதிரி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட பார்த்து ஃபர்ஸ்ட் ஷாக் ஆகிட்டேன். ஆனால் இவர் யாருன்னு கேட்டால் இத்தாலியினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் அப்படிங்கிறார். மெல்லிய குரலுக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய அவர் என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறத கேளு. அவர் ஒரு காமெடியான ஒரு சம்பவத்தை பற்றி விளக்குறார். சரி, நம்முடைய தாய்மொழியிலேயே போயிடுவோமா? என்ன சொல்றாருன்னா, கிரீன்லாந்துக்கு ஐரோப்பிய படைகளை அனுப்புவது குறித்து இத்தாலியினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் இந்த மனுஷன் பேசினார்ல, அவர் என்ன பேசினார் அப்படின்னா, கிரீன்லாந்தில் 15 இத்தாலிய நாட்டை சேர்ந்த போர் வீரர்கள் போயிருக்காங்க. எவ்வளவு? 15 பேர் போயிருக்காங்க. பிரெஞ்சுக்காரர்கள், பிரெஞ்சு படை எவ்வளோ போயிருக்கு அப்படின்னு கேட்டால் அதில் ஒரு 15 பேர் போயிருக்காங்க. பிரசாத், 15,000மா, 15 லட்சமா, இல்லை 15 எவ்வளவு எண்ணிக்கை அப்படின்னு கேட்டால் வெறும் 15 தான். எப்பா, ஒரே ஒரு ஆளுக்காக வாப்பா நம்ம இவ்வளோ பெரிய போர் பண்ண போகிறோம் அப்படிங்கிற கதையாக இருக்குது. இன்னொன்று பக்கம் ஜெர்மானியர்கள், அவங்களும் 15 பேர் போயிருக்காங்க. சொல்லி வச்ச மாதிரி இந்த 3 நாட்டை சேர்ந்த லீடர்ஸும் ஒரு 15 போர் வீரர்களை அனுப்புகிறாங்க. இதை நினைக்கும் போதே எனக்கு சிரிப்பு வருது அப்படிங்கிறாரு அவர். ரெண்டாவது, இவங்க இந்த 45 பேரும் போய் அங்கே என்ன பண்ண போகிறாங்க? ஒரு ஆணியும் பிடுங்க போகிறதில்ல. அமெரிக்காவினுடைய ஒரே ஒரு ஃப்ளைட் மோதிச்சுன்னா கூட இந்த 45 பேர் இருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது நேட்டோ படைகளை நாங்கள் அனுப்பியுள்ளோம் அப்படின்னு நீங்கள் கொக்கரிக்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரகசியம்தான் என்ன அப்படின்னு தான் இவர் இப்போது சிரிக்கிறார். சரி, இதெல்லாம் இவர் பேசிட்டார். அடுத்ததாக நம்ம மிடில் ஈஸ்ட் பக்கம் போய் பார்ப்போம். அமெரிக்காவினுடைய விமானம் கிளம்பி போயிட்டுருக்கு. எங்கே ட்ராவல் பண்ணி போகுது அப்படிங்கிறது தான். இஸ்ரேலிடம் இப்போது F-35 விமானம் மொத்தமாக 48 கையில் வாங்கியிருக்காங்க. சரி, இது எப்படி அவங்க கிட்ட கிடச்சிச்சு அப்படின்னா, யார் கொடுப்பா? அமெரிக்கா தான். அமெரிக்கா கிட்ட இருந்து டைரக்டாக இப்போது கப்பல் மூலியமா இஸ்ரேலுக்கு போய் சேர்ந்துருச்சு. இப்போ இஸ்ரேல் போருக்கு ரெடி அப்படிங்கிறத அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுத்துட்டாங்க. அமெரிக்காவிடம் இப்போ தாட் ஏவுகணையும் வாங்கியிருக்காங்க. இந்த தாட் ஏவுகணையை இயக்கிறதுக்கு இந்த மாதிரியான அமெரிக்க வீரர்கள் ஒரு 90 பேர் தேவைப்படும். எதுக்கு பிரசாத்? இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு, பிரேக்கை போடுறதுக்கு ஒரு ஆள், அதுக்கப்புறம் ஹியரை அழுத்துறதுக்கு ஒரு ஆள், அப்படியா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இந்த தாட் ஏவுகணை அப்படிங்கிறது ரொம்ப ஸ்பெஷலானது. அதை இயக்குவதற்கு 90 பேர் வேணும் அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், அதில் எவ்வளோ டெக்னாலஜி அமைஞ்சிருக்கும் அப்படின்னு. சரியா? அப்படிப்பட்ட தாட் ஏவுகணையவே போன தடவை நடந்த போரில், ஈரான் ஜூன் மாதம் நடந்த போரில் தாட் ஏவுகணையவே அழிச்சதாக ரெக்கார்ட் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட அந்த ஏவுகணையெல்லாம் இப்போது இஸ்ரேல் கிட்ட போய் சேர்ந்துருக்கு. உயர் ரக பாதுகாப்பு உபகரணங்கள் சோதனையும் பண்ணியிருக்காங்க இஸ்ரேல் அப்படிங்கிற அந்த விவரமும் வெளியாக இருக்குது. இப்போ ஈரான் எப்படி ICBM டெஸ்ட்டை செஞ்சு முடிச்சிருக்காங்களோ அதே மாதிரி இஸ்ரேல் சைடில் இருந்தும் அந்த சோதனைகள் செய்து முடிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. சரி, இப்போ காசாவில் ஒரு அமைதிக்கான ஒரு குழு ஒன்று அமைச்சாங்கல்ல, சர்வதேச அமைதி குழு ஒன்று. அதில் இந்தியாவுக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமா? நம்மளும் போய் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த டீ கப்பை தூக்கி அந்த பக்கம் வைங்க, அந்த டீ கப்பை தூக்கி இந்த பக்கம் வைங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்முடைய மோடி அவர்களுக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமான்னு கேட்டால், ஆமாம், மோடி இல்லாமல் ட்ரம்ப் இல்லை, 2 பேரும் அவ்வளோ தூரம் நெருங்கிய கூட்டாளிகள். ஸோ இந்தியாவுக்கு ட்ரம்ப் அழைப்பு கொடுத்துருக்காரு. அப்புறம் ஏன் பிரசாத் இப்படி தலையை தொங்கப்பட்ட மாதிரி ஃபோட்டோவை அட்டாச் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டால், அதில் தான் ஒரு சூட்சமாக இருக்குது. மோடி அவர்கள் ட்ரம்ப் விடுத்த அழைப்பை ஏற்கவில்லை அப்படிங்கிற தகவல். காரணம் என்னென்னா, காசு கேட்டிருக்காங்க.
நம்ம ஊரில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கெல்லாம் காசை வாங்கி தான் பழக்கம். திடுதுப்புன்னு வந்து காசை கேட்டால் நான் எப்படி கொடுக்குறது அப்படின்னு யோசிப்பாங்களா மாட்டாங்களா? அப்போது எவ்வளவு பிரசாத் அப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிற விவரத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா மொத்தம் 9,000 கோடி ரூபாய் பணம் கொடுக்கணுமா. எங்கே? காசாவில் அமைதி வாரியத்தில் இணையிறதுக்கே இவ்வளவு ரூபாய் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் ரூலா. சரி, அப்போ கூழு குடிக்க மட்டும் வர்றேன், கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு வடிவேல் சொன்ன கதையாக மாறி போய் நிற்கிது காசாவினுடைய அமைதி வாரியத்தில் இந்தியா சேருவது தொடர்பான முடிவு. இதோட ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்குது, அதையும் நான் சொல்கிறேன். ஈரானுடைய பஜீத் தலைமையகம் ரைட்டா, இந்த இருக்கு இல்லையா, இன்னும் போராட்டக்காரர்களுடைய அந்த போராட்டங்கிறது முடிவடைஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அவங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க? கமினி அவர்களுடைய ஆட்சிக்கு முடிவு கட்டி ஷாக்களுடைய ஆட்சியை கொண்டு வர்றது வரைக்கும் எங்களுடைய போராட்டம் தொடரும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. ஈரானுடைய அரசு ஊடகம் வேற முடக்கப்பட்டிருக்கு. ருசா பக்லவிக்கு ஆதரவாக ஸ்டார்லிங்க் வேற களம் இறங்கியிருக்காங்க. ஸ்டார்லிங்கினுடைய அந்த ரவுட்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து முடக்கிட்டாங்க. மோடம் உள்ளிட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் பறிமுதல் செஞ்சுட்டாங்க. இருந்தாலும் ஸ்டார்லிங்க் எவ்வளோ பெரிய நெட்வொர்க், அவங்கக்கிட்ட இல்லாத வசதிகளா? அப்போ மொசாட்டினுடைய உளவாளிகளும் உள்ளுக்குள்ளே ஈரானுக்குள்ளே தான் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த நெட்வொர்க் ரிலேட்டடான மோடம் ரிலேட்டடான விஷயங்களை எல்லாம் கொடுத்து அனுப்பி இப்போ மறுபடியும் ஈரானில் போராட்டத்தை பெரிய அளவில் நடத்துறதுக்கு தூண்டி விடுறாங்க. இது எல்லாமே அமெரிக்காவினுடைய துணையோடு இஸ்ரேலை சேர்ந்த ஐடிஎஃப் படைகள் செஞ்சு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட நிலையில தான் இந்த ஈரானுடைய பஜீத் தலைமையகம் அப்படிங்கிறது சொந்த நாட்டு மக்களால் எரிக்கப்படலை, வேற்று கிரகவாசிகளாக கருதப்படக்கூடிய இஸ்ரேல்காரங்களால் நிகழ்த்தப்பட்டு கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற செய்தி. சரி, காசாவில் அமைதி வாரியத்தில் ஒரு வங்கியாளர், அவர் இந்திய வம்சாவளின்னு சொல்கிறாங்க. என்ன பிரசாத், இந்தியாவுக்கும் அதுக்கும் தான் சம்மந்தம் இல்லை அப்படின்னு கேட்டால் இந்திய வம்சாவளிக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்குது. உலகத்தில் எந்த ஒரு ஈவெண்ட் நடந்தாலும் அதில் இந்தியர்களுடைய பங்கு இல்லாமல் இருக்காது. அது நல்லதோ கெட்டதோ நிச்சயமாக நம்ம போய் பங்கெடுத்துக்குவோம். அந்த வகையில் அஜய் பங்கா அப்படிங்கிற இந்த பஞ்சாபி தான் இப்போது அந்த வாரியத்தில் ஒன் ஆஃப் தி மெம்பராக ஜாயின் பண்ணியிருக்கார். இவரை நம்ம மோடி போஸ்டிங் போடலங்க, இவர் இருக்கிறது யூஎஸ்ஏல, அதாவது அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப்பே இவரை பர்சனலாக அந்த போஸ்டிங்கில் சூஸ் பண்ணியிருக்காருன்னா இவர் எவ்வளவு பெரிய அக்கௌண்டன்ட் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஸோ இதை தாண்டி இந்த பக்கம் ரஷ்யாவோட ஃபோட்டோ வச்சுருக்கீங்களே, புட்டினோட ஃபோட்டோ, அவரை பற்றி என்ன சங்கதி அப்படின்னு கேட்டால், ரஷ்யாவையும் காசாவினுடைய அமைதி வாரத்தில் உறுப்பினராக தேர்வு செய்யுமா அமெரிக்கா அப்படிங்கிற கொஸ்டின். பட் அது ரிலேட்டடான தகவல் இல்லை, தகவல்னு கூட சொல்ல முடியாது. நீங்கள் வந்து ஒரு லெட்டர் அனுப்பிச்சு நீங்கள் என்னுடைய மேரேஜுக்கோ இல்லை எங்களோட வீட்டு விசேஷத்துக்கோ வந்து கலந்துக்கோங்க அப்படின்னு நம்ம அழைப்பிதழ் கொடுப்போம்ல, அந்த மாதிரியான அழைப்பிதழ் தான் புட்டினுக்கு போயிருக்கு. ஏன்னா ட்ரம்ப்பும் புட்டினும் ரொம்ப க்ளோஸில், அந்த மாதிரியான அழைப்பிதழ் அவங்களுக்கும் கொடுத்துருக்காங்க. பட் ரஷ்யா வந்து காசா விவகாரத்தில் நுழையுமா, அமைதி வாரியத்தில் உறுப்பினர் ஆகுமா அப்படிங்கிறத அந்த நாட்டினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் லாவ்ரோவ் தான் முடிவு பண்ணுவார். பார்ப்போம் என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னு. இது இப்போதைக்கு இனிஷியல் ஸ்டேஜில் மட்டும்தான் இருக்குது. ட்ரம்ப்பு அப்பப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து உலக நாடுகளை கதிகலங்க வைப்பார். அது டாரிஃப் ரிலேட்டடான விஷயங்களாகட்டும், நாடு பிடிக்கக்கூடிய ஆசையாகட்டும், ஒரு நாட்டின் மீது போர் தொடிக்கக்கூடிய விவகாரங்களாகட்டும், இது எல்லாத்தையும் செய்கிறதுல ரொம்ப கெட்டிக்காரர் ட்ரம்ப். அவரை எதிர்த்து பேசுறதுக்கு இங்கே யாருமே கிடையாது. அப்படிப்பட்ட நிலையில் ட்ரம்ப்புக்கு இப்போ நோபல் கமிட்டியின் மீது கோபம் அப்படிங்கிற அந்த சொல்லாடல் பேசுபொருளாக மாறி இருக்கு. மரியா மச்சடா அப்படிங்கிற வெனிசுலாவை சேர்ந்த எதிர்க்கட்சி தலைவருக்கு ட்ரம்பினுடைய அனுமதியோடு தான் நோபல் பரிசு கமிட்டி அவங்களுக்கு உலக அமைதிக்கான தூதுவர்னு அந்த நோபல் பரிசையும் கொடுத்தாங்க. இப்போ அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க, வெனிசுலாவில் அவங்களுக்கு ஒரு போஸ்டிங் வேணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால ட்ரம்ப்பு கூப்பிட்டு எச்சரித்ததன் பேரில் அந்த வாங்கின நோபல் பரிசையை ட்ரம்ப்புக்கு பரிசாக கொடுத்துட்டாங்க. எப்பா உலகமாக திருடையானி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது. அப்படிப்பட்டவர் இப்போ கையில் நோபல் பரிசு கிடச்சிருச்சு. இனிமே என்ன செய்ய போறார் அவர் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த நோபல் பரிசு கமிட்டி இருக்கக்கூடிய இடம் எது அப்படின்னு கேட்டால் நார்வே நாட்டினுடைய தலைவர்கள் தான் அந்த முடிவுகளை எடுக்கிறாங்க. அப்போ தூக்குடா அந்த நார்வேயை அப்படின்னு சொல்லி அடுத்த முடிவுக்கு வரார். எனக்கு நோபல் பரிசு கொடுக்க மாட்டேன்னு சொன்னது நீ தானே, இப்போ நான் நோபல் பரிசு வாங்கிட்டேன், இனிமே என்கிட்ட அமைதி வழியை எதிர்பார்க்காத. அதான் நான் ஆரம்பத்துக்கும் போதே சொன்னேன், இனிமே நான் போக போகிறது சிங்கப்பாதை அப்படின்னு ட்ரம்ப் சொல்கிறாருன்னு. ஸோ அமெரிக்காவினுடைய எதிர்கால நலனுக்காக மட்டுமே இனிமே என்னுடைய முடிவு இருக்கும் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருக்கார். இது போராக இருக்கலாம், அது ஈரான் மீது கூட இருக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்முடைய சொல்லக்கூடிய விஷயம். பட் அவங்க கிரீன்லாண்டை மையப்படுத்தி தான் ட்ரம்ப் இதை சொல்லியிருப்பாருன்னு சில பேர் சொல்கிறாங்க. ஆனால் ஊர்சுலா அவருடைய ஃபோட்டோ இப்போ இதுக்கு வந்துச்சு.
இனி அமெரிக்காவுடன் உறவு கிடையாது அப்படிங்கிறத ஐரோப்பிய யூனியனுடைய தலைவர் ஊர்சுலா அவர்கள் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. பட் இதெல்லாம் பாசிபிளா அப்படின்னு கேட்டால் யூரோப் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடியவங்க தலைவர்கள் எல்லாருமே தொடைநடுங்கிகள். பிரான்ஸினுடைய அதிபர் இம்மானுவேல் மேக்ரான் ஆகட்டும், யூகேவினுடைய பிரைம் மினிஸ்டர் ஸ்டாமர் ஆகட்டும், இதில் ரொம்ப ஸ்ட்ராங்கான லீடு யாருன்னு கேட்டிங்கன்னா இட்டாலியினுடைய பிரைம் மினிஸ்டர் மெலோனி மட்டும்தான். ஜெர்மனியினுடைய அதிபர் கூட இப்போ என்ன பண்ணிட்டாரு, ரஷ்யா பக்கம் சாஞ்சிட்டார். இருந்தாலும் அவரை விடக்கூடாது அப்படின்னு அமெரிக்கா விடாப்பிடி அவரை இழுத்து பிடிச்சிக்கிட்டு இருக்காங்கங்கிறது வேற கதை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் 10% புதிய வரி அதுக்கு எதிராக யூரோப்பியன் யூனியன் குரல் கொடுத்துச்சு. ஓ, எனக்கு எதிராக குரல் கொடுக்குறியா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு 25% வரி உயர்வு அப்படிங்கிறத அடுத்து அமல்படுத்த போறேன்னு பயமுறுத்தி வச்சிருக்காரு ட்ரம்ப். இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஊர்சுலா அவர்களுடைய பேச்சு ட்ரம்ப்புக்கு எதிராக எடுபடுமா அப்படின்னு கேட்டா, யூரோப்பியன் யூனியன் தலைவர் பதவியிலையாவது நீங்கள் இருந்துக்கோங்க, இல்லை அப்படின்னா அந்த போஸ்டிங்கில் இருந்தும் உங்களை தூக்கி வேற ஒரு இடத்துக்கு மாற்றிடுவார் ட்ரம்ப். கவனம் ஊர்சுலா அப்படின்னு தான் சொல்ல வேண்டியது இருக்குது. ரைட்டு. இந்த காசா அமைதி வாரியம் இருக்குல்ல, அதில் பாகிஸ்தானையும் துருக்கியையும் இந்த அமைதி குழுவில் உறுப்பினராக்குவதற்கு நெதன்யாகுவே எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கார். யார்? இஸ்ரேலுடைய பிரைம் மினிஸ்டர். அவர் ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்னா, காசாவில் ஒரு அமைதியா, அதை எப்படி நான் சம்மந்தம் தெரிவிப்பேன்? அங்கே அமைதியே நிலவக்கூடாது, மக்கள்லாம் கொத்து கொத்தா சாகணும்னு தானே அவர் எதிர்பார்ப்பார், அதைத்தானே செஞ்சார். ஸோ அவருடைய டார்கெட் அந்த இடத்துல மிஸ் ஆகுதுல்ல, அப்போ அவர் கோவப்பட தானே செய்வார். அது மட்டும் இல்லை, காசா அமைதி வாரியத்தில் பெருவாரியானவர்கள் இஸ்லாமிய நாடுகளாக இருக்குது. அதனால பாகிஸ்தானையும் துருக்கியையும் அமைதி வாரியத்தில் உறுப்பினராக சேர்ப்பதற்கு நான் சம்மதிக்க மாட்டேன். அப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா இஸ்ரேலே அதில் அமைதி வாரியத்தில் உறுப்பினராக மாறாது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. நீ வராட்டி போ, கல்யாணம் நின்றுமா என்ன அப்படிங்கிற கதையாக தான் இருக்குது. எதுவும் எப்படியோ அமைதி வாரியத்துக்கே நம்ம எதிராகத்தான் இருக்கிறோம் அப்படிங்கிறது தான். ஏன்னா அந்த நாட்டுக்கு சொந்தக்காரவங்க தான் அந்த நாட்டை ஆள முடியும். வெளியிலேருந்து எனக்கு திறமையான நான் ஆட்சியாளர்னு சொல்லிட்டு இன்னொருத்தன் நம்ம வீட்டில் நாட்டாமல் பண்ணான்னா ஏற்றுக்க முடியுமா என்ன? அது ஏற்புடையதல்லவே. 80,000 அமெரிக்க படைகள் இப்போ ஐரோப்பா முழுமையாக இருக்காங்க. யாரு? ஒட்டுமொத்த ஐரோப்பா கண்ட்ரீஸில் 32 நாடுகள்லையும் நேட்டோவுக்கு பாதுகாப்பாக 80,000 அமெரிக்க படைகள் இருக்கு. இப்போ ஐரோப்பிய யூனியனுடைய தலைவர் ஊர்சுலா அவர்கள் சொல்லியிருந்தாங்கல்ல, அமெரிக்காவுக்கு எதிராக நாங்கள் காய் நகர்த்துவோம் அப்படின்னு. அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஒட்டுமொத்த ஐரோப்பாவையும் கைப்பற்றக்கூடிய அளவிற்கு ட்ரம்ப் கிட்ட சக்தி இருக்கு. நேட்டோ அமெரிக்காவிடம் சரணடைவது ஒன்றே தீர்வுங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டவர் யூகேவினுடைய பிரைம் மினிஸ்டர் ஸ்டாமர். இப்போ அவர் என்ன சொல்லியிருக்காரு, அமெரிக்காவினுடைய முடிவுக்கு நாங்கள் கட்டுப்படுவோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. பொழைக்க தெரிஞ்ச புள்ள அப்படித்தான் பேசும் இல்லையா? ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு புறம் கிரீன்லாண்டு, ஒரு புறம் ஈரான் இஸ்ரேல் போர், இன்னொரு புறம் காசாங்கிறது ஈரானை வளைத்து போடுவதற்கான பகடைக்காய். இதில் உலக அமைதி பற்றி பேசிக்கிட்டு இருந்த ட்ரம்ப் அடுத்ததாக நான் போருக்கு தயாராகிறேன் அப்படின்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காரு. குண்டு எங்கே வெடிக்க போகுதுன்னு தெரியல. அப்படி வெடித்த குண்டை பற்றிய முதல் செய்தி பிரசாத் சிக்னேச்சரில் பதிவேற்றம் செய்யப்படும். என்ன, என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். சென்னையோட மற்றொரு அடையாளம் M1 மொபைல் ஷோரூம். உலகத்தரம் வாய்ந்த மொபைல்களை உள்ளூர் சந்தையில் கம்மியான ரேட்டுக்கு, அதுவும் ஆஃபரோட கொடுக்குறாங்க. வாரண்டியோட கேரண்டியும் கன்ஃபார்ம். எல்லா டைப் ஆஃப் மொபைலும் இங்கே வாங்கலாம். ஆன்லைன்லேயும் இருக்குது, ஆஃப்லைன்லேயும் வாங்கிக்கலாம். தொடர்புக்கு 7305258665 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.